Good morning, dear children. I hope all are doing well. Welcome to Math Class Standard 7. Last week, we learned about algebraic expression, terms of an expression, factors of terms, coefficient of terms. Today, we are going to learn about powers or exponents, types of terms, and types of expressions. Before going to the topic, types of terms, first we have to learn the concept of powers or exponents. Now let us see one example. 2 power 3. This 2 is base and this 3 is power. So power க்கு இன்னொரு பெயர் தான் என்ன சொல்லுவாங்க, exponent and index னு சொல்லுவாங்க. Students, let us learn more about powers or exponents. Exponential form. Exponential form is nothing but the number of times the given number is multiplied by itself. For example, here, how many times these 5 are multiplied by itself? 1, 2 and 3. Therefore, the power of 5 is 3. Here, how many times these A are multiplied by itself? 1, 2, 3 and 4. Therefore, the power of A is 4. Here, how many times this Y are multiplied by itself? 3 times. Therefore, the power of Y is 3. And this C are multiplied by 2 times itself. Therefore, the power of C is 2. And here D has no pair. We simply write int D at the end of this terms. The next one is power raised or expanded form. இப்போ நம்ம நம்பர்ஸை வந்து எப்படி பவர்ஸ்ல எழுதலான்றத பார்த்தோம். இப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மை எப்படி ரைஸ்டு ஃபார்ம்ல எழுதலான்றத இப்போ பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் வந்து 6 பவர் 3. ஸோ அந்த 6 வந்து நம்ம 3 டைம்ஸ் அதே நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 6 into 6 into 6. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, a power 2 into b power 2. ஸோ a உடைய பவர் வந்து 2, அதனால a வந்து நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதே போல b உடைய பவர் என்னது 2, அப்ப b வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரிங்களா? இங்க பவர் என்ன இருக்கோ அத்தனை தடவை அதே நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, பவர் ரைஸ்டுன்னு சொல்லலாம் அல்லது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னு சொல்லலாம். Now let us take one term 8xy. In this term, xy are the variables. Now what is the power of x? The power of x is 1. And also, what is the power of y? The power of y is also 1.
Now see this another example, 3x square y square. Now what are the variables here? X and y. Now see this, the variable x having the power 2 and the variable y having the power also 2. Here the power of x is 2 and the power of y is 2. சரிங்களா? Students, now let us see the types of terms. There are two types of terms. One is like terms and the another one is unlike terms. What is meant by like term? Terms are having same variable with the same power. அதாவது ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டு டேர்ம்ஸ்லயும் வேரியபிள் சேமா இருக்கணும், அதே சமயத்துல அந்த வேரியபிள்ஸ் உடைய பவரும் சேமா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2x 35x minus 4x. ஸோ இதில் நம்ம ஒன்லி வேரியபிள்ஸ் மட்டும் தான் பார்க்கணும், நம்பர்ஸை பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க, எக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் எக்ஸ் இருக்கு, செகண்ட் டேர்ம்லயும் எக்ஸ் அண்ட் தேர்ட் டேர்ம்லயும் எக்ஸ் இருக்கு. அதே சமயத்துல இதனுடைய பவர்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் ஃபர்ஸ்ட் வேரியபிள்லயும் 1 இருக்கு, செகண்ட் வேரியபிள்லயும் 1 இருக்கு அண்ட் தேர்ட் வேரியபிள்லயும் பவர் as 1. ஸோ சேம் வேரியபிள், அதே சமயத்துல அந்த வேரியபிள்ஸ் உடைய பவர் என்னவா தான் இருக்கு, சேமா இருக்கு. அதனால இது வந்து ஒரு லைக் டேர்ம்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், minus 5x square 43x square. ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் வேரியபிள் எக்ஸ்ன்னு இருக்குது, செகண்ட் டேர்ம்லயும் வேரியபிள் எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னது, பவர் சேமா இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பவர் வந்து என்னது 2, செகண்ட் டேர்ம்லயும் பவர் வந்து என்னது, அதாவது வேரியபிளுடைய பவர் என்னது 2. அப்ப வேரியபிள்ஸும் சேமா இருக்கு, பவர்ஸும் சேமா இருக்கிறதால இது வந்து என்னது, ஒரு லைக் டேர்ம். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க 25x square y, ரெண்டாவது டேர்ம் 5yx square. ஸோ இதுல ரெண்டு டேர்ம்ஸ்லயும் வேரியபிள் சேமா இருக்குதான்னு நம்ம இப்போ செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எக்ஸ் இருக்குது, ஓகே, அதே போல செகண்ட் டேர்ம்லயும் எக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னது, பவர்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்லயும் பவர் 2, செகண்ட் டேர்ம்ல இருக்கிற வேரியபிளுடைய பவரும் 2. சரிங்களா? இப்போ அடுத்த வேரியபிள் y பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல y இருக்குது, இந்த டேர்ம்லயும் y இருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னது, பவர் சேமா இருக்கான்னு பார்க்கணும். இதனுடைய பவரும் 1 தான், செகண்ட் டேர்முடைய பவரும் 1 தான். ஸோ வேரியபிள்ஸும் சேமா இருக்கு, பவர்ஸும் சேமா இருக்குது. அதனால இது வந்து என்ன டேர்ம்ஸ், லைக் டேர்ம்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, 24xy 55yx. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு, xy இருக்குது. செகண்ட் டேர்ம்லயும் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு, yx. அதாவது ஆர்டர் தான் மாறி இருக்கு, ஆனா வேரியபிள்ஸ் இருக்குது இல்லையா, அதனால நம்ம அதுவும் ஒரு லைக் டேர்ம்ஸ் தான். சரிங்களா? நம்மளுக்கு வேரியபிள் xyனா xy தான் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அது yxன்னு மாறி வரலாம்.
சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னது, பவர்ஸ் பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேரியபிளுடைய பவர் என்ன, x னுடைய பவர் 1, செகண்ட் டேர்ம்ல இருக்கிற x னுடைய பவரும் 1, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற y னுடைய பவரும் 1, செகண்ட் டேர்ம்ல இருக்கிற வேரியபிள் y னுடைய பவரும் 1. So in this term both are having the same variable with the same power. So this is another example for like terms. So these are all the examples for like terms. Okay. Now let us see the next type, that is unlike terms. What is meant by unlike terms? Terms are having different variable or same variable with different paths. அதாவது என்னன்னா, ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த ரெண்டு டேர்ம்ஸ்லயும் வேரியபிள்ஸ் டிஃபரெண்டா இருந்தா அது அன்லைக் டேர்ம். அதே போல வேரியபிள் சேமா இருந்தும் அந்த வேரியபிள்ஸ்னுடைய பவர் டிஃபரெண்டா இருந்தாலும் அது ஒரு அன்லைக் டேர்ம் தான். சரிங்களா? வேரியபிள் இருக்குது, இன்னொரு டேர்ம்லயும் வேரியபிள் இருக்குது, அதனால லைக்னு மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. அதனுடைய பவர்ஸும் சேமா இருந்தா தான் அது ஒரு லைக் டேர்ம்ஸ், அப்படி இல்லைன்னா அது அன்லைக் டேர்ம்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கறது வந்து அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ அதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 2x 3y and 5z. இதுல பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்கு, செகண்ட் டேர்ம்ல ஒய்னு ஒரு வேரியபிள், தேர்ட் டேர்ம்ல இசட்னு ஒரு வேரியபிள். ஸோ இது எல்லா வேரியபிளும் என்னவா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. அப்ப நம்ம இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 5x² and 4x. இந்த ரெண்டு டேர்ம்லயும் பாருங்க வேரியபிள் சேமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் 5x² இதுலயும் x இருக்குது, 4xலயும் x இருக்கு. ஆனா இந்த வேரியபிள்ஸ்னுடைய பவர் பாருங்க, இங்க 2ன்னு இருக்கு, ஆனா இங்க 1ன்னு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால இந்த ரெண்டு டேர்ம்ஸ் என்ன சொல்லலாம், அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? வேரியபிள் சேமா இருக்குது, இந்த ரெண்டுத்துலயும் வேரியபிள் சேமா இருக்கு, அதனால லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அதனுடைய பவர்ஸும் நம்ம பார்க்கணும். பவர்ஸ் பார்த்து சேமா இருந்தாதான் அது லைக், அப்படி இல்லைன்னா அது என்னது, அன்லைக் டேர்ம். இங்க பாருங்க வேரியபிள்ஸ் சேமா இருக்குது, ஆனா பவர்ஸ் டிஃபரெண்டா இருக்குது இல்லையா, அதனால இது அன்லைக் டேர்ம்ஸ். அடுத்தது பாருங்க 15x² and 12xy². இதுல பாத்தீங்கன்னா இந்த டேர்ம்லயும் xy இருக்குது, இந்த டேர்ம்லயும் xy இருக்கு. ஸோ வேரியபிள் சேமா இருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், பவர்ஸ் சேமா இருக்கான்னு பார்க்கணும். So both are having the same variable. Now we are going to see whether the powers are same or different. So in the first variable பாருங்க 15x²y அந்த டேர்ம்ல first variable x னுடைய பவர் என்ன, 2. இதில் பாருங்க செகண்ட் டேர்ம்ல பாருங்க, அதுல இருக்கிற x னுடைய பவர் என்ன, 1. ஸோ அதனால பவர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குது, டிஃப்ரெண்ட் பவர்ஸ். அதனால இது வந்து என்ன சொல்லலாம், ஒரு லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ these are all the examples for unlike terms. ஓகேங்களா? Once again I repeat, terms are having same variable with the same power. ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லயும் வேரியபிள் சேமா இருக்கணும், அதே சமயத்தில் அந்த வேரியபிள்ஸ்னுடைய பவர்ஸும் சேமா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது என்ன சொல்லலாம், லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். சப்போஸ் அந்த வேரியபிள் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அதை அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். அதே போல சப்போஸ் வேரியபிள் சேமா இருந்தும் அதனுடைய பவர்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா
அதையும் நம்ம என்ன தான் சொல்லணும், அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? Now let us learn more about the given terms are like or unlike. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது, 3xy, செகண்ட் டேர்ம் என்னது -70xy. இப்போ இது ரெண்டு டேர்மும் லைக்கா அல்லது அன்லைக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் வேரியபிள்ஸ் என்ன இருக்கு, xy இருக்கு. செகண்ட் டேர்ம்லயும் வேரியபிள்ஸ் வந்து xy இருக்குது. ஸோ அப்ப சேம் வேரியபிள், போத் டேர்ம்ஸ் ஹேவிங் சேம் வேரியபிள். இப்போ நம்ம பவர்ஸை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்னுடைய வேரியபிள்ஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய பவரும் 1. செகண்ட் டேர்ம்ல இருக்கிற வேரியபிள் எக்ஸ்னுடைய பவரும் 1. ஓகே, இப்போ அடுத்த வேரியபிள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற ஒய்யினுடைய பவர் வந்து 1. செகண்ட் டேர்ம்ல இருக்கிற வேரியபிள் ஒய்யினுடைய பவரும் 1. ஸோ both the terms having the same variable with the same power. அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்றதால இத நம்ம என்ன சொல்லலாம், லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? Now observe these two terms, 3xz and 5xy. So first டேர்ம்ல இருக்கிற வேரியபிள் xz னு இருக்குது, செகண்ட் டேர்ம்ல இருக்கிற வேரியபிள் xy னு இருக்கு. சரிங்களா? ஸோ xz வேற தான், xz-ம் xy-யும் ஈக்குவல் கிடையாது. ஸோ போத் ஆர் டிஃபரண்ட் வேரியபிள். சரிங்களா? ஸோ it is not same, the variables are not same. அதனால இதை நம்ம என்ன சொல்லலாம், டைரக்டா இத அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். வேரியபிள் சேமா இல்லைன்னா நம்ம டைரக்டா அன்லைக்னு சொல்லிடலாம். அதனுடைய பவர்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ here both the variables are different. அதனால இதை நம்ம அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? Now observe these two terms, 4x square y and 5xy square. Here both the variables are same. இந்த டேர்ம்லயும் x இருக்கு, இந்த டேர்ம்லயும் x இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் y இருக்கு, செகண்ட் டேர்ம்லயும் y இருக்கு. ஸோ அப்ப both the terms having the same variable. Now we have to observe the pause. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற x-னுடைய பவர் வந்து என்னது, 2. செகண்ட் டேர்ம்ல இருக்கிற x-னுடைய பவர் என்ன, 1. அப்ப டிஃபரண்ட் பவர். சரிங்களா? சேம் பவர் கிடையாதுங்க, டிஃபரண்ட் பவர். அப்ப இது என்ன டேர்ம்ஸ்னு சொல்லலாம், ரெண்டுத்தையும் அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? Now let us see the types of expressions. An expression can have one term, two terms, or more than two terms. An expression with only one term is called monomial. ஒரு எக்ஸ்பிரஷன்ல ஒரே ஒரு டேர்ம் இருந்ததுன்னா அதை நம்ம மோனோமியல் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஒன்லி ஒன் டேர்ம்னா மோனோமியல். டூ டேர்ம்ஸ் இருந்ததுன்னா, ஒரு எக்ஸ்பிரஷன்ல டூ டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதை பைனோமியல்னு சொல்லலாம். ஓகேங்களா? த்ரீ டேர்ம்ஸ் ஒரு எக்ஸ்பிரஷன்ல, ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல த்ரீ டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ட்ரைனோமியல்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம பாலினாமியல்னு சொல்லலாம். ஓகேங்களா? An expression with one
or more terms is called a polynomial. An expression with one or more terms is called a polynomial. இப்போ இது எல்லாத்துலயும் ஒன்னு அல்லது அதுக்கு மேற்பட்ட டேர்ம்ஸ் இருக்குது அப்படிதானே? அப்ப ஒரு மோனோமியலை நம்ம பாலினாமியல் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பைனாமியலா நம்ம பாலினாமியல் சொல்லலாம். the same time trinomialலையும் நம்ம ஒரு பாலினாமியல்னு சொல்லலாம். சரிங்களா? Here all the expression given above are polynomials. Now let us see the chart which represent the types of expression. The first one is monomial. Monomial is the expression having only one term. For example 2x. 2x என்பது என்னது? ஒரே ஒரு term தான். அதனால இதை நம்ம monomial சொல்லலாம். Next one is binomial. Binomial is nothing but an expression having exactly two terms. For example 3x plus y. 3x plus y ல அந்த two terms என்னது? 3x ஒரு term, y ஒரு term. சரிங்களா? அடுத்தது trinomial. Trinomial என்னது? An expression having three terms. What are the three terms here? 2a is one term, b is one term, and minus 5c is the third term. ஒரு எக்ஸ்பிரஷன்ல மூணு டேர்ம் இருந்ததுன்னா அது ட்ரைனாமியல். ரெண்டு டேர்ம் இருந்துச்சுன்னா அது பைனாமியல். ஒரே ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அது மோனோமியல். சரிங்களா? An expression having one or more terms, which means polynomial. ஒரு எக்ஸ்பிரஷன்ல ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட டேர்ம்ஸ் இருந்தால் அது பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன் இந்த n டேர்ம்னு போட்டோம்னா இந்த nன்ற இடத்துல 1ன்னு போடலாம், 2ன்னு போடலாம். சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன்ல n டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது பாலினாமியல் சொல்லலாம். n மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ these are all the examples for monomial, binomial, trinomial and polynomial. Today நம்ம என்னென்ன பார்த்தோம்னா powers or exponents பார்த்தோம். types of terms பார்த்தோம். and types of expressions பார்த்தோம். So students, I hope all have enjoyed this session. Stay home and stay safe. Thank you. Have a nice day.